வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்த் நேதாஜி மார்க்கெட்டில் நடந்து சென்று வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கதிரானந்திற்கு கடையில் உள்ள பூக்களை மாலையாக அணிவித்து பழம் வழங்கி வியாபாரிகள் வரவேற்பு அளித்தனர். சின்னத்தை மட்டுமே பார்த்து வாக்களிப்பது ஒரு நோய் என்று கூறிய பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் அந்த நோயிலிருந்து விடுபடுங்கள் என்று பேசி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். கடலூர் சாவடி பகுதியில் பிரச்சாரத்தில் பேசிய அவர் அதிமுக கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது என்பதால் அவர்களுக்கு போடும் ஓட்டு செல்லாதது என்று கூறி மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நம்ம அந்த காலத்துல தாத்தா இருந்த காலத்துல அந்த சின்னத்தை பார்த்து போட்டாங்க. ஏன்னா பெரிய தலைவர்கள் அங்க இருந்தாங்க. இன்னைக்கு என்ன அதை வச்சு தொழில் நடத்துறவங்க தான் இருக்காங்க. மறுபடியும் அந்த ரெண்டு சின்னங்கள்ல ஓட்டு போட்டு அழிஞ்சிடாதீங்க. வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு பிரச்சாரம் செய்த நாகை கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் அப்பகுதியில் உள்ள கடையில் மெழுகுவர்த்தி வாங்கி வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர் சிறுபான்மை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்படும் அரசை அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கான தேர்தல் என்பதால் ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக ஆட்சியில் இருக்காது என்றார். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணுகிற போது இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருக்காது. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். கிள்ளையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வடையை கையில் ஏந்தியவாறு இதுதான் மோடி சுட்ட வடை என்று கூறி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 30 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு, ஏழை பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 30 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு, ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் உதவி செய்ய கொடுக்கிறார்கள். அது போக வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கும், படித்த பட்டதாரிகளுக்கு, வேலையில பட்டதாரிகளுக்கு செய்ததாக வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாங்க. வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தேர்தல் முடிந்தவுடன் வடசென்னை பகுதியில் உள்ள மக்களுக்கு முதலமைச்சரிடம் கூறி பட்டா வாங்கி தருவேன் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதனை மக்கள் மறக்காமல் தேர்தல் முடிந்த பிறகும் இதே நிலை நீடித்தால் கேட்க வேண்டும் என்றார். இந்த தமிழகத்தினுடைய முதல்வரின் அருமை புதல்வன் அமைச்சர் கண்டிப்பாக முதலமைச்சரிடம் சொல்லி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா வாங்கி தருவேன், தேர்தல் முடியட்டும் என்று சொல்லி இதை நீங்க மறக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கல. 1-2 வருஷம் கழிச்சு வருவார்ல, அப்பவும் இதே நிலை நீடித்தால் நீங்கள் கேட்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.